வணக்கம். எக்ட்ராவினுடைய தினசரி வழிகாட்டி கமாடிட்டி ப்ரோக்கு உங்களை வரவேற்கிறோம். கமாடிட்டியில் எப்பயுமே முடிஞ்ச வரைக்கும் மினி லாட்டில் ஆரம்பித்து பண்ணுறது ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மெகா லாட்டை நோக்கி போகலான்னு சொல்லிட்டு இருக்கேன். ஒரு கமாடிட்டியில் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் இல்லைன்னா 2 ட்ரேட் மேலே பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணவும் கற்றுக்கலாம். நீங்கள் இந்த ரெசிஸ்டன்ஸ் விலையோ சப்போர்ட்டில் தாண்டும் போது எவ்வளோ பாயிண்ட் விட்டு பிடிக்கலாம் என்ட்ரி அப்படின்றதுக்கான ஒரு சின்ன அளவுகோல். அதே மாதிரி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை தெளிவாகவே கொடுத்துருக்கோம். இந்த ரிஸ்க் எடுக்கிறவங்க தான் இந்த ட்ரேடில் இறங்கணும் அப்படின்றதையும் ஒரு எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்கேன். கோல்டு சில்வர் இதில் கவர் பண்ணுறது கோல்டு சில்வர் குரூட் நேச்சுரல் கேஸ் காப்பர் நிக்கல் லெட் ஜிங்க் எல்லாம் மினி லாட்டில் தான் பண்ணுறோம். எப்போ வாங்கணும்னு சொல்லும்போது ரெசிஸ்டன்ஸ் தாண்டும் போது வாங்குறது ஒரு பழக்கமாக வச்சுக்கலாம். ஒரு வேளை இறங்கி வரும்போது இன்னொரு லாட் வாங்கலாம்னா சப்போர்ட் கிட்ட வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த எக்ஸ்ட்ராடனரி பை கொடுத்துருக்கேன் பாருங்கள். இது சப்போர்ட் கீழே வந்துட்டு யூ டர்ன் அடிச்சதுன்னா பெரிய அளவில் ஏறும்ன்றதையும் நான் நினைவுபடுத்துகிறேன். அதே மாதிரி ரெசிஸ்டன்ட் லெவல் அப்படின்றத இப்போ யூஸ் பண்ணுறோம். சப்போர்ட் லெவல் வச்சு பார்க்கும்போது சப்போர்ட் உடைக்கும் போது ஷார்ட் போகலாம், கொஞ்சம் பவுன்ஸ் ஆனாலும் ரெசிஸ்டன்ஸ் கிட்டையும் ஷார்ட் போகலாம். இந்த எக்ஸ்ட்ராடனரி செல்லுன்றது கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் தாண்டி யூட்டன் அடிக்கும்போது ஒரு ஜாக் பாட்ஸ் எல்லாம் மாறலாம். விதிமுறைகளை மறக்கவே கூடாது. சக்திக்கு மீறி பொசிஷன் எடுக்க மாட்டேன், வாய்ப்பு வரும்போது ட்ரெயினில் ஈடுபடுவேன், கண்ணில் பார்த்தலாம் கணக்கில் எடுப்பேன், 10ல் 3 தப்பானாலும் ஏற்றுக்கொள்ள மனப்பான்வேன். ஏன் திரும்ப சொல்கிறேன்னா அது நீங்கள் உதவி கேட்டுக்கிட்டே இருக்கணும், தினம் ஒரு முறை கேட்கணுன்றதுக்காக தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இந்த மாதிரி ஒரு கேப் அப் ஆகும்போது இறங்கி முடிவது, கேப் டவுன் ஏறி முடிவது ஒரு அனுபவத்தில் பார்க்குறோம். அதே மாதிரி நீங்கள் ஒரு அரை மணி நேரம் அதில் 1 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு அதோடைய ஹை லோவை எடுத்துக்கிட்டு எந்த பக்கம் உடைக்குதோ அந்த பக்கம் கூட ட்ரேட் பண்ணலாம். நம்ம கோல்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா நேற்றுக்கு 2 பக்கமே நமக்கு ட்ரிகர் ஆனதை நம்ம பார்த்தோம். இது கோல்டு பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு நட்டமுள்ள வியாபாரம் தான். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் கொஞ்சம் தாண்டி போச்சு தான், பட் நம்ம நினச்ச அளவுக்கு போல் இறங்கிடுச்சு. அதனால் ட்ரிகரிங் ஆன் போத் சைடு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அடுத்தது சில்வர் எடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு 38,500 ரெசிஸ்டன்ஸ், 38,260 சப்போர்ட்டை கொடுத்துருக்கோம். சப்போர்ட் அப்படின்றத உடச்சி 38,900 வரைக்கும் இறங்கியிருக்கு. இதில் நல்ல லாபம் தான். இதில் பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் லெவலை உடச்சி முடியும் போது நல்ல ஒரு இறக்கத்தில் முடிஞ்சிருக்கிறதை நம்ம பார்க்குறோம். அடுத்து குரூட் ஆயில் அப்படின்றதும் நம்ம இன்னைக்கு நமக்கு சாதகமாக இல்லை. ஏன்னா அந்த 4165 அப்படின்ற எல்லை இருக்குது பாருங்கள், ஒரு குட்டி ஸ்பைக் இதை மட்டும் போய் தொட்டுட்டு வந்துடுச்சு. இது இஸ் அ ப்ராப்ளம் ஃபார் அஸ். ஓகே, அடுத்து நேச்சுரல் கேஸ் அப்படின்னு பார்க்கும்போது கீழே 190.50 அப்படின்றத உடச்சி 187.30 அப்படின்றது வந்திருக்கு பார்க்குறோம். ஸோ இதில் கணிசமான லாபம் தான். 3 பாயிண்ட்டுன்னு சொல்லும்போது 3,850 ரூபா நல்ல லாபமே. அடுத்து வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் நீங்கள் எந்த தப்புமே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. நேராக அந்த 190.5 அதை உடச்சி கீழே வரும்போது நீங்கள் வெறும் செல் அண்ட் பை பண்ணாவே போதும், நல்ல லாபம் கிடைச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து காப்பர் மினி பார்த்தீங்கன்னா அது ரேஞ்சுக்குள்ளே தான் இருந்தது. நேற்றுக்கு 439.50 அப்படின்ற ஒரு லெவலில் உடச்சி திரும்ப அங்கேயே தான் முடிஞ்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ 439.50 அப்படின்ற இடம் இந்த இடம் தான். ஏறக்குறைய அதுக்கு 439.30 முடிஞ்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். பெரிய மாற்றம் இல்லை இதில். அடுத்து அப்படின்னு பார்க்கும்போது நிக்கல் 903 893 கொடுத்துருக்கோம். இன்றைக்கி 903 அது தொட்டுட்டு திரும்ப இறங்கிடுச்சு. இது பாருங்கள், நிக்கல் கூட பாருங்கள் அதே மாதிரி 903 அப்படி தொட்டுட்டு ஒரு ஸ்பைக் தான் இறங்கிடுச்சு. ஸோ தட்ஸ் ஆல்சோ நாட் குட் ஃபார் அஸ். ஆனால் இன்றைக்கி லெட் மினி 137.10 அப்படின்ற எல்லையை தாண்டி நல்ல லாபம் 138.35 வரைக்கும் இருக்குது. முதல் 1,000 ரூபீஸ்க்கு மேலே லாபம் இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக நம்ம எல்லையை உடச்சி போன கீழே வந்தாலும் சப்போர்ட் கிட்ட உட்காந்து இருந்துருக்கு பாருங்கள். அப்போ சப்போர்ட் கிட்ட வரும்போது இன்னொரு லாட் எடுக்கிற ஆளாக இருந்தாங்கன்னா ஒரு டபுள் த ப்ராஃபிட் கூட வந்திருக்கலாம். ஒரு நல்ல லாபம் தான். அதே மாதிரி ஜிங்க்லேயும் இன்றைக்கி நல்ல லாபம் 260 தாண்டி 203 போய் தொட்டிருக்கிறது. இது கேப் டவுன்லேருந்து மேலே போயிட்டே இருக்குது. அந்த கான்செப்டையும் பயன்படுத்தியிருக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கேப் டவுன் மேலே போகுது அப்புறம் ரெசிஸ்டன்ஸை உடைக்குது. ஸோ இந்த இடத்துல இதை ஜாக்பாட் பையாக கூட நீங்கள் யோசிக்கலாம். கூட கீழேருந்து சப்போர்ட் உடைச்சி மேலே போகும்போது எல்லா வகையிலும் பை அண்ட் செல்லிங்க லாபத்தை கொடுத்துருக்கிறது. அலுமினியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அதுவும் நல்ல லாபம் தான். பேஸ் மெட்டல்ஸ் நல்ல லாபம். நிக்கல் தவிர 130, 40, 129 2 இலைகளை கொடுத்துருந்தோம். 130, 40 உடச்சி மேலே 131.50 நோக்கி போயிருக்கு. இதில் 131.50 உடச்சி ஒரு பிளைன் மூவ். இதில் எந்த விதமான தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி நமக்கு 130, 40 131.50 1100 ரூபாய்க்கு மேலே லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறத பார்க்குறோம். இந்த மாதிரி விதிமுறைகளை வகுத்து வியாபாரம் செய்ய வெற்றியடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.